வணக்கம் நண்பர்களே. இலங்கை அணியின் 2020 உலகக்கிண்ணம் 2024 கனவு தகர்ந்து இப்பொழுது இழை அளவு வந்துவிட்டது. இழை என்று சொன்னால் இந்த எங்களது சட்டைகளிலே தொங்கும் நூல், அந்த நூல் அளவில் இப்பொழுது தொங்கிக் கொண்டிருக்கிறது. இலங்கை 2020 உலகக்கிண்ணத்திலிருந்து முற்றாக வெளியேறிவிட்டது என்று சொன்னால் அது போய், உத்தியோகபூர்வமாக வெளியேறிவிட்டது என்று சொன்னால் அது போய். இன்னும் இலங்கை 2020 உலகக்கிண்ணத்தின் 2ஆம் சுற்றுக்கான வாய்ப்போடு இருக்கிறது. ஆனால் அந்த வாய்ப்பு மிக 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 அசாத்தியமானது. எனவே கிட்டத்தட்ட இலங்கையின் வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கிறது என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இன்று காலை வேளையில் இடம்பெறவிருந்த லோடகில் நேபாள அணிக்கு எதிரான போட்டியில் இலங்கை வெற்றி பெற்றால் இலங்கையின் வாய்ப்பு இன்னும் பிரகாசமாக இருந்திருக்கு. கடைசி 2 போட்டிகளை இலங்கை வெல்ல வேண்டியிருந்தது நேபாளம் மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையில் முதல் 2 போட்டிகளை தோற்ற காரணத்தால். எனவே இன்று மழை பொழிந்தது. அது எங்களது எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது, எங்களது கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டது. முதல் 2 போட்டிகளில் ஒன்றையாவது இலங்கை வென்றிருந்தால் இந்த மழையின் மீது நாங்கள் பழி போட்டிருக்கலாம். இப்போது மழையை பழி போட முடியாது, மற்ற அணிகளை நம்பி இருக்க முடியாது. எனவே இலங்கையின் வாய்ப்பு மிக மிக அருகிவிட்டது என்ற விடயத்தை உறுதிப்படுத்தி உங்களுக்கு இப்போதே ஆரம்பத்திலே சொல்லி வைக்கிறேன். டாப்டப்ஸ் வழங்குகிற மேட்ச் டே பிரிவியூ மூலமாக உங்களை சந்திக்கிறேன். இந்த மேட்ச் டே பிரிவியூவில் ஒரு பிரிவியூ இருக்கிறது. இந்திய அமெரிக்க அணிகளுக்கு இடையிலான இந்த இரவு இடம்பெறவிருக்கின்ற முக்கியமான போட்டி. இது மட்டுமல்லாமல் 2 போட்டிகள் இன்றைய நாளில் நிறைவடைந்திருந்தன. அந்த 2 போட்டிகளில் ஒன்று மழை காரணமாக முழு சொதப்பல் கழுவப்பட்டது. 2வது போட்டியில் ஆஸ்திரேலியா மிக துரிதமான வெற்றி ஒன்றை பதிவு செய்து கொண்டது. 2020 உலகக்கிண்ண போட்டிகளில் ஆஸ்திரேலியா இன்றைய நாளில் நமீபியா அணிக்கு எதிராக அடைந்த இந்த வெற்றியானது 2வது வேகமான வெற்றி என்பது முக்கியமானது. 2014ஆம் ஆண்டு இலங்கை 2020 உலகக்கிண்ணத்தில் நெதர்லாந்து அணியை துரத்தி அடித்த பிறகு, அப்போதெல்லாம் இலங்கை இருந்த நிலை அப்படி. 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது ஆஸ்திரேலியா அந்த வேகமான சாதனைக்கு அடுத்த இலகுவான வெற்றி ஒன்றை பெற்றுக்கொண்டது. விவரங்களை பார்ப்போம். அதை விட இன்னொரு முக்கியமான விடயம் இந்த காணொலியில், இப்போது இருக்கின்ற அணிகளில் எந்தெந்த அணிகள் அடுத்த 2ஆம் சுற்றுக்கு தகுதி பெற்றுகின்றன, எந்தெந்த அணிகள் முற்றாக வாய்ப்பை இழந்திருக்கின்றன, இலங்கை அணியின் அடுத்த சாத்தியமான நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும், அதற்கு என்னென்ன விடயங்கள் வாய்க்க வேண்டும் போன்ற பல்வேறு விடயங்களை பற்றி சுருக்கமாகவும் அதை விட விவரமாகவும் பேசுவோம். என்றும் இந்த கேம் பிரிவியூவுக்கு அனுசரணை வழங்கி என்னோடு சேர்ந்திருக்கின்றார்கள் டாப்டப்ஸ். வேகமான, பாதுகாப்பான, அதை விட மேலதிக கட்டணம் எதுவும் மறவிடப்படாத மிகச்சிறந்த பணப்பரிமாற்ற முறை டாப்டப்ஸ். நீங்கள் வெளிநாட்டில் உழைப்பவராக இருக்கலாம். இதுவரை டாப்டப்ஸ் என்று நீங்கள் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நீங்கள் பயப்பட தேவையில்லாத, நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரக்கூடிய இலகுவான பணப்பரிமாற்ற முறையாக டாப்டப்ஸ் இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னால் மேலதிக கட்டணம் எதுவும் இல்லை. கனடா, ஐரோப்பிய நாடுகள், ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து இந்தியா மற்றும் இலங்கைக்கு வேகமாக பணத்தை அனுப்பலாம். அதுபோல அன்றைய நாளின் உயரிய பெறுமதியை தருகின்றது உங்களுக்கு டாப்டப்ஸ். பயன்படுத்தி பாருங்கள். மறக்காமல் முதல் தடவை நீங்கள் பதிவு செய்யும் போது லோஷன் 10 என்ற ப்ரோமோ கோடை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு சலுகைகள் பல இருக்கின்றன. வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்ப விரைவான வழி டாப் சென்ட். UK, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மொபைல் மூலம் நீங்கள் அனுப்பும் பணத்தை மறுநொடியில் இலங்கையின் வங்கி கணக்கில் பெறலாம். அனுப்பும் கூலி அறவிடப்படுவதில்லை. உயர் பெறுமதியில் எக்ஸ்சேஞ்ச் ரேட். உலகம் முழுவதும் 1 லட்சத்திற்கும் அதிகமான யூசர்களை கொண்ட டாப் சென்ட் ஆப்பினை இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். மேலதிக சலுகைகளை பெற LOSHAN10 என்கிற ப்ரோமோ கோடை பயன்படுத்துங்கள். டப்பென பணம் அனுப்பிட டப்பென ஐடியா டாப் சென்ட். அமெரிக்காவிலும் மேற்கிந்திய தீவுகளிலும் இடம்பெற்று வருகின்ற இந்த 2020 உலகக்கிண்ணத்தின் முதல் சுற்று போட்டிகள் நிறைவடைந்து கொண்டு வருகின்றன. முதல் சுற்று போட்டிகள் அமெரிக்காவில் மேற்கிந்திய தீவுகளிலும் சேர்த்து நடத்தப்படுகின்றன. அதே வேளையில் 2ஆம் சுற்று போட்டிகள், அதாவது சூப்பர் 8 இருந்து அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகள் ஆகியன அனைத்துமே மேற்கிந்திய தீவுகளில் மட்டுமே நடைபெறப் போகும். இது ரசிகர்களுக்கு ஓரளவு ஆறுதலானது. குறிப்பாக எந்த நாட்டு ரசிகர்கள் தனியாக இல்லை, ஆனால் கிரிக்கெட் ரசிகர்களை பொறுத்தவரையில் ஒரு ஆறுதலான விடயம். இன்று இந்திய அமெரிக்க அணிகளுக்கு இடையில் இரவு 8 மணிக்கு இடம்பெறுகின்ற போட்டி தான் நியூயார்க் மைதானத்தில் இடம்பெறுகின்ற இறுதிப் போட்டி. எனவே அதுவும் ஒரு பெரிய ஆசுவாசப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கும். காரணம், இந்த நியூயார்க் மைதானமானது எங்களை போட்டு கஷ்டப்படுத்தி இருக்கிறது. எல்லா அணிகளின் ரசிகர்களுக்கும் வேதனையை கொடுத்திருக்கிறது. மிக மோசமான துடுப்பாட்ட ஆடுகளம். போட்டிகளில் சுவாரஸ்யம் கிடையாது. சில போட்டிகளில் சுவாரஸ்யம் இருந்தன, ஆனால் துடுப்பாட்ட வீரர்கள் நம்பி ஆடக்கூடிய ஆடுகளங்களாக அது இருக்கவில்லை. பந்து வீச்சாளர்களின் ஆதிக்கம் அதிகம், அது கூட பரவாயில்லை. அந்த பந்து வீச்சாளர்களுக்கு கூட தங்களது பந்துகள் எப்படிப்பட்ட பந்துகளாக இருக்கும், யாருக்கு சாதகத்தன்மை இருக்கும் என்று தெரியாத அளவுக்கு மிக மோசமான வியூகங்களை முற்றுமுழுதாக குழப்பிய மைதானங்களாக இருந்தன. அதுபோல சில அணிகளின் ரசிகர்களுக்கு இனிமேலும் இந்த 2020 உலகக்கிண்ணமோ இல்லாவிட்டால் 2020 சர்வதேச போட்டிகளிலோ ஆடுகின்ற வேளையில் எல்லாம் இந்த கசப்பான அனுபவங்கள் கனவுகளாக பயமுறுத்த போகின்றன என்பது உறுதி. இப்படி இருக்கின்ற வேளையில் இந்த 2020 உலகக்கிண்ணத்தில் 20 நாடுகள் பங்கு பெற்று இருக்கின்றன என்று உங்களுக்கு தெரியும். 20 நாடுகள் 4 பிரிவுகளாக ஆடிக்கொண்டு வருகின்றன. இந்த 4 பிரிவுகளில் இதுவரைக்கும் 2 அணிகள் தான் 2ஆம் சுற்றுக்கான தங்களது பிரவேசத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றன.
முதலாவதாக உறுதிப்படுத்திக் கொண்டது சிக்கலான பிரிவு குரூப் ஆஃப் டெத் என்று அழைக்கப்படுகின்ற பிரிவு டியில் இருந்து தெரிவான தென்னாப்பிரிக்கா. உண்மையில் அந்த அணி பாராட்டப்படக்கூடியது. சிக்கலான சிரமமான பல்வேறு அணிகளை இலகுவாக தாண்டி மிக முக்கியமான 3 போட்டிகளை வென்று அவர்கள் இப்பொழுது அடுத்த சுற்றுக்கு போயிருக்கின்றார்கள். அடுத்த போட்டி அவர்களுக்கு நேபாளத்துக்கு எதிராக இந்த 3 நாட்களில் இடம்பெறுகிறது. இரண்டாவது அணியாக இன்று நமீபியா அணிக்கு எதிரான அசத்தலான 9 விக்கெட் வெற்றியை பதிவு செய்து கொண்ட ஆஸ்திரேலியா 2021ஆம் ஆண்டு T20 உலகக்கிண்ண சாம்பியன். அவர்கள் இம்முறை தாங்கள் சந்தித்த பிரிவு பி போட்டியில் ஒமான் மற்றும் இங்கிலாந்து இன்று நமீபியா ஆகிய 3 அணிகளை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு தெரிவாகி இருக்கின்றன. இன்று இந்தியா இல்லாவிட்டால் அமெரிக்கா இந்த 2 அணிகளில் ஒன்று 3வது அணியாக தெரிவு செய்யப்படலாம். இன்று இடம்பெறுகின்ற போட்டியில் வெற்றி பெற்றார். அவ்வளவு தூரத்துக்கு அமெரிக்கா தன்னுடைய அதி தீவிர திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறது. கனடா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய அணிகளை வீழ்த்தி உண்மையில் போட்டித் தொடரை நடத்துகின்ற காரணத்தால் தான் தெரிவானது என்று ரசிகர்கள் பல பேரால் குற்றம் சுமத்தப்பட்ட அமெரிக்கா இப்பொழுது எங்கேயோ போயிருக்கிறது. எனவே 3வது அணியாக இன்றைய தினம் இந்த 2 அணிகளில் ஒன்று தெரிவு செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தங்களுடைய வாய்ப்புகளை நெருங்கி இருக்கும் அணிகளில் முக்கியமான ஒன்றாக ஸ்காட்லாந்து இருக்கிறது. ஆனால் இறுதிப் போட்டி அவர்களுக்கு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான அந்த போட்டியில் அவர்கள் மழை காரணமாக குறுக்கிடப்பட்டு ஒரே ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டால் கூட இங்கிலாந்து வெளியே உள்ளே சென்றுவிடும் இப்பொழுது ஸ்காட்லாந்து. எனவே இப்போதைக்கு நிலையில் பிரிவு பியில் இங்கிலாந்து நிலை சிக்கலுக்குரியது. பிரிவு பியில் தான் ஏற்கனவே 2 அணிகள் வெளியேறியிருக்கின்றன, ஒமானும் நமீபியாவும். அந்த 2 அணிகள் மட்டும்தான் இப்போது உத்தியோகபூர்வமாக தங்களுடைய அடுத்த சுற்றுக்கான வாய்ப்பை இழந்த அணிகள். மற்றபடி மீதி எல்லா அணிகளுக்கும் இன்னமும் வாய்ப்பு இருக்கிறது சூப்பர் 8 செல்வதற்கு. ஆனால் இலங்கைக்கான வாய்ப்பு இன்றைய நாளில் இடம்பெற்ற மழை கழுவிய போட்டியின் காரணமாக இப்பொழுது மயிரிழையிலும் மிக மெல்லிய இடையில் வந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. மயிரிடை என்று சொல்வது எங்களது முடி இருக்கே மயிர் என்று சொல்லி மயிர் என்று சொல்லலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது. தமிழ் இலக்கணப்படி மயிர் தான் உண்மையில் சுத்தமான வார்த்தை. அப்படி இருக்கும்போது மயிர் இல்லாவிட்டால் ரோம இழையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவ்வளவு தூரம் மிக சிக்கலான நிலை வந்து வந்துவிட்டது. இப்போது பிரிவு டியை எடுத்து பார்த்தால் இலங்கை இருக்கிற நிலை இலங்கை 5ஆம் இடத்தில் இருக்கிறது. மறைப்பெருமானம் 0.777 அவர்களது நெட் ரன் ரேட். தென்னாப்பிரிக்கா தகுதி பெற்றுவிட்டது. இப்போது இருக்க நிலையில் இலங்கைக்கு இருக்கின்ற அடுத்த வாய்ப்புகளை பொறுத்தவரை இலங்கைக்கு ஒரே ஒரு போட்டி இருக்கிறது நெதர்லாந்து அணிக்கு எதிராக. முதலில் இலங்கை அந்த போட்டியில் நெதர்லாந்தை மிகப்பெரிய அளவு ஓட்டு எண்ணிக்கையில் வெல்ல வேண்டும். நெட் ரன் ரேட்டை உயர்வாக கொண்டு வர வேண்டும். இப்பொழுது நெதர்லாந்து கூட 0.024 தன்னுடைய நெட் ரன் ரேட்டாக வைத்திருக்கிறது. பங்களாதேஷ் 0.075 வைத்திருக்கிறது. எனவே இலங்கைக்கு அது பெரிய பொருட்டு அல்ல. ஒரு பெரிய வெற்றி பெற்றால் இந்த அணிகளை தாண்டி விடலாம். இப்போது இலங்கைக்கு சாதகமாக அமைய வேண்டிய ஏனைய முடிவுகளை பார்த்தால் ஒன்று தென்னாப்பிரிக்கா அடுத்த இடம்பெறுகின்ற போட்டியில் நேபாளத்தை வெல்ல வேண்டும். நேபாளம் தென்னாப்பிரிக்காவை வென்றுவிட்டால் நேபாளத்துக்கு 3 புள்ளிகள் வந்துவிடும். எனவே தென்னாப்பிரிக்கா நேபாளத்தை வீழ்த்த வேண்டும். பங்களாதேஷ் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி மழை காரணமாக கழிவப்பட வேண்டும். அதை நாங்கள் வர்ண பகவானைத்தான் வேண்ட வேண்டும். அப்படியாக இருந்தால் தான் பங்களாதேஷ் நெதர்லாந்து 2 அணிகளில் ஒன்று 4 புள்ளிகளை பெறாது, 3 புள்ளிகளிலே இருக்கும். அதைவிட சிக்கலான ஒரு விடயம், நெதர்லாந்து பங்களாதேஷை வீழ்த்த வேண்டும். இது இருப்பதில் மிக மிக கடினமான ஒரு விடயம். அப்படி வீழ்த்தினால் தான் நேபாளம் 3 புள்ளிகளை பெறும். எனவே 3 புள்ளிகளோடு பங்களாதேஷ் நெதர்லாந்து நேபாளம் இலங்கை ஆகிய 4 அணிகளும் இருக்கும். இலங்கைக்கு நெட் ரன் ரேட்டில் அவர்களை தாவி குதித்து தாண்டி உள்ளே செல்லக்கூடிய வாய்ப்பு. எனவே தான் சொல்கிறேன் இது சாத்தியப்படாத விடயம். ஆனால் இன்னும் உத்தியோகபூர்வமாக வெளியேற்றப்படவில்லை என்ற காரணத்தால் இன்னமும் இலங்கை சூப்பர் 8க்குள்ளே இருக்கிறது. அப்பாடா, முதல் 3 அணிகளில் ஒன்றாக இலங்கை வெளியேறவில்லை. 2 அணிகள் தான் இப்போது வெளியேறி இருக்கின்றன. உகண்டா கூட இன்னும் தப்பித்திருக்க நிலையில் இலங்கை இன்னும் அந்த சின்ன வாய்ப்பை வைத்துக் கொண்டிருக்கிறது. பப்புவா நியூகினியும் இன்னும் வெளியேறவில்லை. எனவே இலங்கை இந்த அணிகளை விட இன்னும் மோசமான அணி கிடையாது என்று ஓரளவுக்கு நாங்கள் போரிக்கு ஆறுதல் பட்டுக் கொள்ளலாம். ஆனால் உண்மையான ஆறுதல் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் இலங்கை இப்போது மோசமான கிரிக்கெட் ஆடியது. அதன் காரணமாக 0 புள்ளிகளோடு இலங்கை நாடு திரும்பவில்லை. மழை காரணமாக 1 புள்ளியாவது கிடைத்தது என்று ஆறுதல் பட்டுக் கொள்ளலாம். ஆனால் உண்மையாக சொல்வதாக இருந்தால் இலங்கை ரசிகனாக இல்லாமல் ஒரு பொதுவான கிரிக்கெட் ரசிகனாக கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம், இன்று நேபாள அணிக்கு எதிரான போட்டி இடம்பெற்றிருந்தால் இலங்கை அந்த போட்டிகளை வென்றது. கேலி பேசுவதாக இருந்தால் வேண்டுமானால் சொல்லலாம், வனிது ஹசரங்க தலைமையிலான இலங்கை அணி மிக மோசமான அணி, நேபாளத்தை விட மோசமான அணி என்று. உண்மையில் நேபாள அணியை இலங்கை வென்றிருக்கும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். இறுதியாக இலங்கை ஒரு கௌரவ வெற்றியாக இலங்கையை இன்னும் விடாப்பிடியாக பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இலங்கை ரசிகர்கள், என்னையும் சேர்த்து. அவர்களுக்காகவாவது நெதர்லாந்து அணிக்கு எதிரான போட்டியில் இலங்கை அணி ஒரு அசத்தலான வெற்றி ஒன்றை பெற்றுக்கொண்டு திரும்ப வேண்டும். குறிப்பாக வார்ம் அப் போட்டியிலும் இலங்கை நெதர்லாந்து அணியிடம் தோற்றிருந்தது என்ற விடயத்தை இங்கே அடிக்கோட்டிட்டு காட்ட விரும்புகிறேன். இது ஏன் என்று சொன்னால் இன்றைய நாளில் நான் ஒரு ARV லோஷன் ஸ்போர்ட்ஸ் தமிழ் இந்த Facebook பக்கம் மூலமாக ஒரு சின்ன கேள்வியை கேட்டிருந்தேன். இலங்கையின் வாய்ப்பு இப்பொழுது மயிரிழையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இலங்கை கிட்டத்தட்ட வெளியேறிவிட்டது. இப்படி இருக்க நிலையில் இந்த T20 உலகக்கிண்ணத்தில் இது இலங்கை ரசிகர்களுக்கு மட்டும் கேட்கப்பட்ட கேள்வி. இந்த T20 உலகக்கிண்ணத்தில் இனி வருகின்ற போட்டிகளில் 2ஆம் சுற்று போட்டிகளில் நீங்கள் எந்த அணிக்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்க போட்டீர்கள் இலங்கை வெளியேறிய நிலையில் என்று? இன்னும் ரசிகர்கள் விடாப்பிடியாக இலங்கைதான் என்று சொல்லிக் கொண்டே இருக்கின்றனர். கண்ணீர் மல்க சொல்கின்றார்கள், மனமுருகை சொல்கின்றார்கள், மிகுந்த வேதனையோடு சொல்கின்றார்கள் என்று பார்க்கும்போது உண்மையில் ஒரு அணியை எவ்வளவு தூரம் அவர்கள் பல்வேறு காரணங்களால் நாங்கள் இலங்கை என்ற நாட்டை வெறுக்கலாம், இலங்கை என்ற அரசாங்கத்தை வெறுக்கலாம், இலங்கையில் நடக்கின்ற சில நடைமுறைகளை வெறுக்கலாம். அதுபோல இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களை பொறுத்தவரையில் மனப்பூர்வமாக
நான் சொல்கிறேன், நிறைய பேருக்கு இலங்கை அணி தெரிவு, இலங்கையில் ஆடுகின்ற கிரிக்கெட் போட்டிகளில் காட்டப்படுகின்ற சில இடங்களில் காட்டப்படுகின்ற பிரிவினை ஆகியன பிடிக்காது. இதெல்லாம் உடைத்துக்கொண்டு உள்ளே வருவோரை நாங்கள் இதனால் தான் ஹீரோக்களாக கொண்டாடுகிறோம். அதிலும் கூட அவர்கள் கொஞ்சம் அங்கே இங்கே எங்களது மனம் புண்படி பேசுகின்ற வேளையில் வெறுத்து போகிறோம். முரளிதரனாக இருக்கலாம், அதுக்கு முன்னதாக ஆடிய வினோதன் ஜோனாக இருக்கலாம், வாய்சூர் கர்ணனாக இருக்கலாம், பின்னர் ஆடிய ரசரானல், ஃபர்வீஸ் மஹ்ரூப், அண்மை காலமாக இப்பொழுது அணிக்குள்ளே இடம் பிடித்து போராடி இந்த உலகக்கிண்ணம் குழாமினை இடம் பெற்றுக் கொண்ட பயணிக்கின்ற வீரர்களில் ஒருவராக இருந்த வியாஸ்காந்தாக இருக்கலாம். இவர்கள் எல்லாம் கொண்டாட காரணம், எத்தனை தடைகளை தாண்டி, எத்தனை சிக்கல்களை தாண்டி இவர்கள் எல்லாம் முன்னே வந்திருப்பார்கள். அப்படி இருந்த போதிலும் கூட இலங்கை கிரிக்கெட் அணி என்று வரும்போது, நாங்கள் பிறந்த நாடு, எங்களது கடவுச்சீட்டிலே குறிப்பிடப்பட்டுகின்ற இடம், எங்களது அடையாள அட்டையாக இலங்கையர் எங்களை காட்டுகின்ற இடமாக இருக்கின்ற இந்த நாட்டின் மீது ஒரு சின்ன ஆசையாவது எல்லோருக்கும் இருக்கிறது. சிங்க கொடி எங்களுக்கு சில பேருக்கு பிடிக்காது, ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. இலங்கையின் அடையாளமாக வெளிநாட்டில் நீங்கள் இருந்தால் கூட அதை பார்க்கும்போது, இல்லாவிட்டால் இலங்கையிலிருந்து வெளிநாட்டவர் சில பேர் கொண்டாடுகின்ற விதத்தை பார்க்கும்போது, நம்ம நாடு என்று சொல்லி ஒரு நப்பாசை, ஒரு ஆசை, ஒரு சின்ன விருப்பமாவது இருந்து விட்டு போகும். 96ஆம் ஆண்டுக்கு பிறகு இலங்கை அணிக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் கூட இப்பொழுது மனமுடைந்து போயிருக்கிறார்கள் இலங்கை அணியின் மோசமான ஆட்டம் பார்த்து. மீண்டும் we will come back என்று சொல்லி நம்பிக்கையோடு ரசிகர்கள் காத்திருக்க நேரத்தில் உங்களுக்கு ஆறுதலான செய்தி ஒன்று சொல்ல வேண்டும். 2026, நான் ஏற்கனவே நேற்று கூட நேரலையில் சொல்லியிருந்தேன், 2026 2020 உலகக்கிண்ணம் இலங்கை இப்போதே தகுதி பெற்று விட்டது. காரணம், போட்டிகளை நடத்துகிற நாடாக இலங்கையும் இந்தியாவும் தான் இந்த போட்டிகளை நடத்தப் போகின்றன. எனவே அதிலாவது இலங்கை மிக நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு கம்பேக் ஒன்றை கொடுக்கும் என்று பார்க்கிறோம். சின்ன சின்ன அணிகள் எல்லாம் மிக சிறப்பாக ஆடும்போது ஆடுகளத்து தன்மை பற்றி குறை சொல்லாமல், வேறு விடயங்களை பற்றி குறை சொல்லாமல், தங்களுடைய பலத்தை வைத்து சாகசங்களோடு பல வெற்றிகளை பெற்றுக் கொண்டிருக்க, அசாத்தியமான வெற்றிகளை கூட சாத்தியப்படுத்திக் கொண்டிருக்க இலங்கை மட்டும் மோசமாக ஆடிக்கொண்டிருக்கிறது, முன்பிருந்த தரமெல்லாம் இல்லாமல் போயிருக்கிறது என்பதுதான் படுகவலையான விடயம். காத்திருப்போம் நம்பிக்கையோடு. எனவே இலங்கை கதையை நாங்கள் தாண்டி விட்டோம். அடுத்து ஆஸ்திரேலியா நமீபியா அணிகளுக்கு இடையிலான இன்றைய போட்டியை பொறுத்தவரையில் சாதனை படைத்த ஒரு போட்டியாக மாறியிருந்தது. அவ்வளவு விரைவாக இந்த போட்டி ஆஸ்திரேலியா அடித்து முடித்திருந்தது. 86 பந்துகள் மீதம் இருக்க வெற்றி ஒன்றை பதிவு செய்து கொண்டது ஆஸ்திரேலியா. பந்து வீச்சாளர்கள் மூலமாக மிகச்சிறப்பான முறையில் ஓட்டங்களை கட்டுப்படுத்திய பிறகு இலகுவாக துடுப்பாட்டத்தில் நொறுக்கி தள்ளுகிறது. நோர்த் சவுண்டில் இந்த போட்டி இடம்பெற்றிருந்தது. ஜம்பா பந்து வீச்சில் கலக்கியிருந்தார். 12 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியது மூலமாக 100 2020 சர்வதேச விக்கெட்டுகளை முதலாவதாக பெற்றுக்கொண்ட ஆஸ்திரேலிய வீரர் என்ற பெருமை இப்பொழுது அவருக்கு கிட்டியிருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் இத்தனை அடுக்கடுக்கான நட்சத்திர வீரர்கள் இருந்தும் ஜம்பா தான் அதை முந்திக் கொண்டார். இன்று நமீபியா அணியை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்திருக்கும் அவர்களது அணித்தலைவருக்கு கெஹார்ட் எராஸ்மஸ். அணியின் தலைவர் 43 பந்துகளில் 36 ஓட்டங்களை எடுத்தார். அவரை தவிர மைக்கேல் வான் டிங்கன் மட்டுமே 10 ஓட்டங்களை தாண்டி ஒருவர், அவர் 10 ஓட்டங்களை எடுத்தார். மொத்தமாக 72 ஓட்டங்களை மட்டுமே பெற்றுக் கொண்டது. 17 ஓவர்களில் சுருட்டப்பட்டது. இலங்கையின் ரசிகர்களுக்கு இன்னொரு சின்ன ஒரு குதூகலமாக இருக்கும். ஆக நமீபியா கூட நம்மை விட குறைவாக ஓட்டங்களை எடுத்திருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் இப்போ சந்தோஷப்பட வேண்டி இருக்கிறது. பந்து வீச்சில் ஹேசல்வுட் 18 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். ஸ்டாய்னிஸ் ஆரம்ப பந்து வீச்சாளர் என்று பயன்படுத்தப்பட்டார். மிக நேர்த்தி. இந்த ஸ்டாக்கு ஓய்வு வழங்கப்பட்டது. இல்லாவிட்டால் ஸ்டாக் கடந்த போட்டியில் வாங்கி அடிக்க பிறகு சின்ன மாற்றம் ஒன்றை செய்து பார்க்கலாம் என்று ஆஸ்திரேலியா முடிவெடுத்திருந்தது. ஸ்டாய்னிஸ் ஆரம்ப பந்து வீச்சாளர் 9 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை எடுத்தார். அவருக்கு பதிலாக ஸ்டாக்கு பதிலாக உள்ளே வந்த நேத்தன் எலிஸ் 3 ஓவரில் ஒரு ஓட்டமற்ற ஒரு 12 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட். கமின்ஸும் ஒரு ஓட்டமற்ற ஓவரோடு 16 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட். ஆனால் நட்சத்திர நாயகன் அடம் ஜம்பா மத்திய வரிசை விக்கெட்டுகள் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 4 ஓவர்கள் வெறும் 12 ஓட்டங்களை கொடுத்து ஜேன் கிரீன், டேவிட் வீசே, ட்ரம்பிள்மன் மற்றும் பெர்னார்ட் ஷார்ட்ஸ் ஆகியோரின் விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் ஜம்பா. அவரது பந்து என்று பேசுகிறது. ஒரு பக்கம் கூக்லி பந்துகள், அதுபோல ரிஸ்பினரின் லெக் ஸ்பின் பந்துகள், பிளிப்பர்ஸ் என்று சொல்லி சகல விதமான பந்துகளை மிகச் சிறப்பாக வீசியிருந்தார். ஆஸ்திரேலியா அந்த வெற்றி இலக்கை அடைய வார்னர் மற்றும் டிராவிஸ் ஹெட் ஆகியோரது அதிரடி துடுப்பாட்டம் உதவி இருந்தது. ஆரம்ப இணைப்பாட்டம் இந்த 2 பேரும் சேர்ந்து 21 ஓட்டங்களை எடுத்திருந்தார்கள். அதில் 20 டேவிட் வார்னர். 8 பந்துகளில் 20 ஓட்டங்களை போட்டு தாடி தந்தார். ஒரு சிக்ஸர், 3-4 ஓட்டங்கள். ஹெட் அந்த உலக கிண்ணத்தில் தான் தொடங்கி வைத்து பின்னர் IPL போட்டிகளில் காட்டினார் அந்த அதிரடியில் மிகச் சிறப்பான முறையில் ஆடியிருந்தார். 17 பந்துகளில் 2-6 ஓட்டங்கள், 5-4 ஓட்டங்கள், ஆட்டம் இழக்காமல் 34. அணித்தலைவர் மிச்சேல் மார்ஷ் வந்து போட்டியை முடித்துக் கொடுக்க வாய்ப்பாக இருந்தது. ஒரு சிக்ஸர், 3-4 ஓட்டங்களோடு 9 பந்துகளில் 18 ஓட்டங்களை எடுத்தார். ஆஸ்திரேலியா இந்த வெற்றியோடு அதிரடியாக இப்பொழுது சூப்பர் 8க்குள் நுழைந்திருக்கிறது. அதாவது D2 அணியாக போட்டியில் சிறப்பாட்டுக்காரர் ஜம்பா. இந்த போட்டியில் ஏராளமான சாதனைகள். ஒன்று, ஜம்பாவின் கலக்கல் அவருக்கு 100 2020 சர்வதேச விக்கெட்டுகளை இங்கே கொண்டு வந்து தந்தது. ஆஸ்திரேலியாவின் 2020 சர்வதேச வரலாற்றில் 100 விக்கெட்டுகளை எடுத்த முதல் பந்து வீச்சாளராக ஜம்பா இருக்க, ஸ்டாக் 76 விக்கெட்டுகள், ஹேசல்வுட் 64 விக்கெட்டுகள் என்று அடுத்தடுத்த இடங்கள் இருக்கின்றார்கள். அதுபோல பேட் கமின்ஸ் 60 விக்கெட்டுகள், ஆஸ்டன் ஏகார் 48 விக்கெட்டுகள் என்று சொல்லி இப்போது இருக்கிறார். உலக அளவில் சர்வதேச 2020 சர்வதேச போட்டிகளில் அதிகமான விக்கெட்டுகளை எடுத்துக்கொண்ட ஒரு பல பேர் இந்த 2020 உலக போட்டிகளில் ஆடுவது எங்களுக்கு எல்லாம் தெரியும். டீம் சவுதி முதலாம் இடத்தில் 157 விக்கெட்டுகள், ஷக்கீப் அல் ஹசன் 146 விக்கெட்டுகள். இந்த 2 பேருக்கு பெரிய அளவில் இந்த தொடர் அவ்வளவு சிறப்பான முறையில் அமையவில்லை. ரஷீத் கான் மிக கலக்கலாக ஆடிக்கொண்டிருக்கிறார். இந்த 2 பேரை சில விடங்களில் இந்த தொடர் இடம் பெறும்போது இவர் முந்துவார் என்று சொல்லியிருந்தேன். அவர் இப்பொழுது 144 விக்கெட்டுகளோடு 3ஆம் இடத்தில். 4ஆம் இடத்தில் சோதி 136. அவரும் இந்த தொடரில் இருக்கின்றார். ஆனால் இந்த போட்டிகளில் முழுமையான வாய்ப்பு அவரை கிட்டவில்லை. நியூசிலாந்து ஆடிய ஒரு போட்டியில் அவர் இடம்பெறவில்லை.
முஸ்தபிசுர் ரஹ்மான் பங்களாதேஷ் அணியின் வீரர், அவரும் இந்த தொடரில் ஆடுகின்றார் 123 விக்கெட்டுகள். மார்க் அடையர் அயர்லாந்து அணியின் பதவிச்சாளர், அவரும் இந்த தொடரில் பங்கு பெறுகின்றார் 121 விக்கெட்டுகள். எனவே ஒரு போட்டி ஒன்று இந்த வீரர்களுக்கு இடையில் இருக்கிறது. இவர்களோடு சென்டர் நியூசிலாந்து அணிக்காக T20 உலகக்கிண்ண அணியில் இடம் பிடித்திருப்பவர், அவர் 111 விக்கெட்டுகள். ஆடல் ராஷித் 111, அவரும் இத்தொடரில் ஆடுகின்றார். அதுபோல பிலால் கான் ஒமானை சேர்ந்தவர், அவரும் இந்த தொடரில் ஆடி வருவது உங்களுக்கு எல்லாம் தெரியும், 109 விக்கெட்டுகள். ஆனால் ஒமான் ஏற்கனவே வெளியேறி இருக்கிறது. ஒமானுக்கு இந்த ஒரு போட்டி எஞ்சி இருக்கிறது. வனிது ஹசரங்க 108 விக்கெட்டுகள். பேசி வேலையில் என்று சொல்லி நீங்கள் சொல்வது எனக்கு தெரிகிறது. லசித் மாலிங்க 107 விக்கெட்டுகள். இந்த பட்டியலில் இந்த T20 உலகக்கிண்ணத்தில் இடம்பெறாத ஒரே ஒருவர் லசித் மாலிங். அண்மைத்தான் வனிது ஹசரங்க அவரை முந்தியிருந்தார். ஷடாப் கான் 107, ஹரிஸ் ராஃப் 101, ஜெம்பா 100 விக்கெட்டுகள். கிறிஸ் ஜோர்டன் கடந்த போட்டியில் இங்கிலாந்துக்காக 100 விக்கெட்டுகளை பூர்த்தி செய்திருந்தார். கென்யாவின் உங்கோச்சே 99 விக்கெட்டுகள். நேபாளத்தின் லாமிச்சேன் இப்போது வந்து சேர்ந்திருக்கின்றார். கடைசி 2 போட்டிகளில் ஆடுவார் என்று சொல்லப்படுகிறது. அவர் 98 விக்கெட்டுகள். ஷஹீத் அப்ரிடி 98, யுஸ்வேந்திர சஹால் 96, நபி 95, இவர்களும் இந்த தொடரில் இந்த 100 விக்கெட்டுகளை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆஸ்திரேலியா ஷேன்வோர்ன் மூலமாகத்தான் லெக் ஸ்பின் பந்து வீச்சுக்கு மீண்டும் ஒரு புத்துயிர், ஒரு புரட்சி செய்தது. இதன் அடிப்படையில் இப்பொழுது ஜம்பா ஆரம்பத்தில் இவர் ஆடிய வேளையில் இவரிடம் பெரிய அளவில் திறமைகள் இல்லை என்று சொல்லி பல பேரும் அவரை ஒரு ஒரு அற்பமாக நோக்கி கொண்டிருக்க, ஜம்பா அந்த சவால்கள் எல்லாம் முறியடித்து இப்பொழுது உலகத்தின் தலை சிறந்த லெக் ஸ்பின் பந்து வீச்சாளர்கள் ஒருவராக சத்தம் இல்லாமல் முன்னேறி கொண்டு வருகிறார். T20 உலகக்கிண்ண போட்டிகளில் இப்பொழுது ஆஸ்திரேலியா சார்பாக அதிகமான விக்கெட்டுகளை வீழ்த்தியவராகவும், மிச்சேல் மார்ஷை T20 உலகக்கிண்ண போட்டிகளிலும் இப்பொழுது அதிகமான விக்கெட்டுகளை வீழ்த்தியவராக இன்று கைப்பற்றிய 4 விக்கெட்டுகளோடு தன்னுடைய சக பந்து வீச்சாளரான மிச்சேல் ஸ்டார்க்கை முந்தி இருக்கின்றார். இப்பொழுது T20 உலகக்கிண்ண போட்டிகளில் ஆஸ்திரேலியா சார்பாக அதிகமான விக்கெட்டுகளை எடுத்த ஒரு பட்டியலில் ஜம்பா முதலாம் இடத்தில் 31, ஸ்டார்க் 29 விக்கெட்டுகள், ஷேன் வாட்சன் 22 விக்கெட்டுகள், ஹேசல்வுட் 20 என்று சொல்லி இந்த பட்டியல் நீடிக்கிறது. இது மட்டுமல்லாமல் இன்று ஜம்பா பெற்றுக்கொண்ட போட்டியின் சிறப்பாட்டக்கார விருது 2020 உலகக்கிண்ண போட்டிகளில் அவர் பெற்றுக்கொண்ட 5வது போட்டி சிறப்பாட்டக்கார விருது. இது உலகத்தை பொறுத்தவரையில் அதிகமான T20 உலகக்கிண்ண போட்டிகளின் சிறப்பாட்டுக்கார விருதை பெற்றோரும் பட்டியலில் 2ஆம் இடத்துக்கு ஜம்பாவை முன்னேற வைத்திருக்கிறது. 1ஆம் இடத்தில் விராட் கோலி இருக்கின்றார். 7 தடவைகள் அவருக்கு போட்டியின் சிறப்பாட்டுக்கார விருது T20 உலகக்கிண்ண போட்டிகளில் கிடைத்திருக்கிறது. யூனிவர்ஸ் பாஸ் கிறிஸ் கெயில், இலங்கையின் மஹேல ஜாவர்தன, ஆஸ்திரேலியாவின் ஷேன் வாட்சன் ஆகியோரும் தலா 5 போட்டியின் சிறப்பாட்டுக்கார விருதுகளை வென்றிருக்கிறார்கள். இப்பொழுது ஜம்பாவும் அவர்களோடு சேர்ந்திருக்கின்றனர். ஆஸ்திரேலியாவின் இந்த வெற்றியை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். 86 பந்துகள் மீதம் இருக்க அவர்கள் இந்த வெற்றி இலக்கை அடைந்திருந்தார். இலங்கைதான் இதுவரைக்கும் சாதனை படைத்திருக்கின்ற ஒரே அணியாக இருக்கிறது. 90 பந்துகள் மீதம் இருக்க 39 ஓட்டங்களுக்கு நெதர்லாந்தை உருட்டி போட்டு 2014ஆம் ஆண்டு பங்களாதேஷிலே வைத்து இந்த இலக்கை விரைவாக அடைந்த அணியாக சாதனை படைத்திருக்கிறது. ஆஸ்திரேலியா 2ஆம் இடத்தை இப்பொழுது பிடித்துக் கொண்டிருக்கிறது. இதே போல இன்னொரு விடயத்தை பார்க்க வேண்டும். இலங்கையும் ஆஸ்திரேலியாவும் தான் ICCயின் முழுமையான அந்தஸ்து பெற்ற நாடுகளில் ஆடவர் T20 சர்வதேச போட்டிகளில் தங்களுடைய எதிரணியின் வெற்றி இலக்கை பவர் பிளே முடிவடைவதற்குள் துரத்தி அடித்த அணிகள். இலங்கை 2014ஆம் ஆண்டு, ஆஸ்திரேலியா இன்று 2024ஆம் ஆண்டு. இதுபோல நமீபியாவை பொறுத்தவரையில் 72 ஓட்டங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டதுதான் அவர்களது 2வது குறைவான ஓட்ட எண்ணிக்கையாக இப்பொழுது மாறி இருக்கிறது T20 சர்வதேச போட்டிகள். அந்த அணியை பொறுத்தவரையில் மற்ற அணிகள் எல்லாம் மோசமான மிக குறைவான ஓட்ட எண்ணிக்கைகளை பதிவு செய்திருக்கின்றன. நியூசிலாந்து கூட 60 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது. 39 ஓட்டங்கள் நெதர்லாந்து உருண்டிருக்கிறது. இப்பொழுது நெதர்லாந்து உலகத்தின் பலமான நாடுகளில் உண்டு T20 போட்டிகளை பொறுத்தவரையிலாவது. அதுபோல கடந்த ஒரு நாள் உலகக்கிண்ண போட்டிகளிலும் அவர்கள் தென்னாப்பிரிக்காவையும் பங்களாதேஷையும் வீழ்த்தியிருந்தார்கள். ஆனால் நமீபியா இதற்கு முதல் பெற்றுக்கொண்ட குறைவான ஓட்ட எண்ணிக்கை இலங்கை அணிக்கு எதிராக 2021 T20 உலகக்கிண்ணத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் வைத்து அவர்கள் 96 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை இழந்தார்கள். இன்று 72 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை இழந்திருக்கிறார்கள். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக ஒரு அணி பெற்றுக்கொண்ட குறைவான ஓட்ட எண்ணிக்கை இதுவரை காலமும் இருந்தது 73 பங்களாதேஷ் அணி 2021 உலகக்கிண்ணம் ஆஸ்திரேலியா சாம்பியனான உலகக்கிண்ணம். இப்போது நமீபியா 72 ஓட்டங்களுக்கு இந்த சகல விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது என்பது முக்கியமானது. இதில் ஆஸ்திரேலியாவின் பந்து வீச்சின் திறத்தை வைத்து பார்க்கும்போது பவர் பிளேயில் மட்டுமல்ல, பவர் பிளே முடிந்த பிறகு குறிப்பாக பவர் பிளேயோடு சேர்த்து 3வது ஓவரிலிருந்து 9வது ஓவர் வரையான அந்த நேரத்திலே வெறும் 8 ஓட்டங்கள் மட்டுமே எடுக்கப்பட்டன. அவ்வளவு துல்லியமாக ஆஸ்திரேலியா பந்து வீசிக் கொண்டிருந்தது. எனவே ஆஸ்திரேலியாவின் வீரர்கள் கிடைத்திருக்கின்றார்கள். சுழற்சி அடிப்படையில் அவர்களுக்கான ஓய்வு வழங்கப்பட வேண்டும். வார்ம் அப் போட்டிகளில் அவர்கள் தங்களுடைய முழுமையான வீரர்களை ஈடுபடுத்தவில்லை என்று பல பேரும் பார்த்துக் கொண்டிருக்க, அவர்கள் தங்களை சரியான முறையில் திடப்படுத்தி பதப்படுத்தி முழுமையான பலத்தோடு இப்பொழுது அடுத்த சுற்றுக்கு போயிருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது அடுத்த சுற்றில் ஆபத்துக்கள் பல அணிகளுக்கு காத்திருக்கின்றன என்பது உண்மை. எனவே ஒரு ஆபத்தான அணி ஒன்றை 2ஆம் சுற்றில் எதிர்கொள்ளப் போகின்றது ஏனைய அணிகள் என்பது மட்டும் நிச்சயமான விடயம். இப்போது இருக்கும் நிலையில் நான் நேற்று சொல்லியிருந்தேன், அடுத்து வரப்போற சூப்பர் 8க்கான 8 அணிகள் இவையாக இருக்கலாம் என்று சொல்லி. அதில் இலங்கை அணியை வெளியேற்றி விட்டுத்தான் அந்த விடயத்தை சொல்லியிருந்தேன். இப்போது அப்படித்தான் சாத்தியப்பாடு தென்படுகிறது. அப்படி இருக்கும்போது இன்று இரவு இடம்பெறுகின்ற நியூயார்க்கில் இந்த T20 உலகக்கிண்ணத்தின் இறுதிப் போட்டியான அமெரிக்காவும் இந்தியாவும் மோதிக் கொள்கின்ற போட்டி எவ்வளவு தூரம் பரபரப்பானது என்று கேட்டால் சிம்பிளாக ஒரு விடயத்தை சொல்வேன். அண்மை காலமாக எதிர்பார்க்கப்பட்ட மிகப்பெரிய போட்டிகள் 2. ஒன்று இந்திய பாகிஸ்தான் போட்டி, இன்னும் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து போட்டி.
இந்த போட்டிகளை விட அதிகமான டிஆர்பி ரசிகர்கள் பார்க்கின்ற எதிர்பார்ப்பை ஏகிற வைக்கின்ற போட்டியாக அமைய போறது இந்த போட்டி தான். சூப்பர் எயிட்டுக்கான வாய்ப்பு எதிர்பார்த்து இரண்டு அணிகளும் இப்பொழுது மோதுகின்றன. இதிலே யாரும் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய அப்செட்டாக அமெரிக்கா இந்தியாவை வீழ்த்தினால் என்ற கேள்வி ஒரு பெரிய கேள்வி. இந்திய ரசிகர்களுக்கு இது கோபமாக இருக்கலாம், சில வேளைகள் நான் சீண்டுகிறேன் என்று யோசிக்கலாம். ஆனால் எதிர்பாராத எதிர்பாருங்கள் என்பதுதான் இந்த 2020 உலகக்கிடம் எங்களுக்கு சொல்லியிருப்பது. இதுவரை காலமும் 2020 உலகக்கிட போட்டிகளில் இடம்பெற்ற மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவம் என்று நீங்கள் இதை சொல்வீர்கள். இம்முறை அமெரிக்கா பாகிஸ்தானை வீழ்த்தியதா, இல்லாவிட்டால் கடந்த உலக கிண்ணத்தின் குவாலிஃபயர் போட்டியில் நமீபியா இலங்கையை வீழ்த்தியதா, முதல் தடவையாக 2009ஆம் ஆண்டு 2020 உலகக்கிடம் இங்கிலாந்தில் இடம்பெற்ற வேளையில் நெதர்லாந்து அணி, அப்போது பெரிய அளவில் அடையாளப்படுத்தப்படாத பெரிய அளவில் வாய்ப்புகள் இல்லாத அணியாக இருந்த நெதர்லாந்து இங்கிலாந்தை வீழ்த்தியதா, இல்லாவிட்டால் நான் சொல்லாத வேறு ஏதாவது ஒரு போட்டி ஒன்றை உலகத்தின் மிகப்பெரிய 2020 உலகக்கிட்ட அப்செட்டாக நீங்கள் குறிப்பிடுவீர்கள். எல்லாவற்றையும் தாண்டும் இன்று அமெரிக்கா தற்செயலாக இந்தியாவை வீழ்கிறார். அதுக்கான காரணம், இந்தியா உலகத்தின் தரப்படுத்தலில் 2020 சர்வதேச தரப்படுத்தல் 1ஆம் இடத்தில் இருக்கின்ற அணி. அமெரிக்கா 20ஆம் இடத்தில் இருக்கிறது. அமெரிக்கா இப்போதுதான் நிறைய அரசியல் பிரச்சனைகள், தங்களுடைய அணிக்குள்ளே இருந்த தெரிவு சிக்கல்கள், பொருளாதார சிக்கல்கள், அமெரிக்காவின் கிரிக்கெட்டுக்கு பொருளாதார சிக்கல் இருக்கிறது, இதையெல்லாம் தாண்டி மைதான வசதிகள் இல்லை, அவசரமாக மைதானங்களை ஒழுங்கமைத்து இப்பொழுது வந்திருக்கிறார். இதுவேளை 2028 லாஸ் ஏஞ்சல்ஸில் இடம்பெறுகின்ற ஒலிம்பிக் போட்டிகளிலும் இப்பொழுது கட்டாயமாக 2020 கிரிக்கெட் சேர்க்கப்படும் என்பது உறுதியாக இருக்கிறது. அமெரிக்காவின் இந்த வெற்றிகளை பொறுத்தவரை இந்திய பாகிஸ்தான் போட்டிகளை பொறுத்தவரையில் அதிகமான ரசிகர்கள் குவிந்திருந்தார். தென்னாப்பிரிக்க பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டியை பார்ப்பதும் 23,000 ரசிகர்கள் வந்திருந்தார்கள். எனவே இன்று மைதானம் முற்று முழுதாக நிரம்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டு அணிகளுமே தங்களது இறுதி இடத்துக்கான ஒரு மோதலுக்காக விறுவிறுப்பாக இங்கே காத்திருக்கின்றன. கோரி ஆண்டர்சன் தன்னை முற்றுமுழுதாக அமெரிக்கராக நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மறுபக்கம் இந்தியாவை பொறுத்தவரையில் பல பேர் பெரிய அளவில் இந்த 2020 உலகக்கிண்ணத்தில் இந்தியா ஆடிய முதல் 2 போட்டிகளில் தங்களை முற்றுமுழுதாக நிரூபித்துக் கொள்ளாதவர்கள் சறுக்கி இருக்கின்றார்கள். விராட் கோலி, சிவன் டூபே, சூரியகுமார் யாதவ், இந்த 3 பேரும் முக்கியமானவர்கள். 4ஆவதாக இன்னொரு வருகின்ற ரவீந்திர ஜடேஜா. இந்த 4 பேரும் தங்களது தெரிவுகள் சரியானவை என்று நிரூபிக்க இன்றைய நாளில் மிக முக்கியமான போட்டிகள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்த வேண்டும். அமெரிக்காவில் ஏற்கனவே அணித்தலைவர் மோனாங் பட்டேல் தலைமைத்துவத்திலும் ஆண்ட்ரூஸ் கோஸும் ஏரோன் ஜோன்ஸும் தங்களுடைய துடுப்பாட்டு மூலமாக தங்களை வெளிப்படுத்திவிட்டார். சரப் நெட்ராவால்கர் பாகிஸ்தானுக்கு எதிராக பந்து வீசி கலக்கிய முன்னாள் இந்தியாவின் 19 வயதுக்கு உட்பட்ட வீரர் தன்னை மிகச்சிறப்பான முறையில் வெளிப்படுத்திவிட்டார். இன்று அலிகானும் ஜஸ்பீத் சிங்கும் ஹர்மீத் சிங்கும் தங்களை வெளிப்படுத்த காத்திருக்கிறார். இந்த ஆடுகளம் மிகப்பெரிய கேள்விக்குரியது, பல்வேறு சந்தேகங்களோடு நோக்கப்படக்கூடியது. வீரர்களை விட, அந்த வீரர்கள் காட்டுகின்ற திறமைகளை விட, அவர்களது ஆற்றல்களை விட நியூயார்க்கின் ஆடுகளம் தான் இப்போது கேள்விக்குரியதாகவும் சர்ச்சைக்குரியதாகவும் இருக்கிறது. பவுன்ஸுகள் மாறி மாறி இருக்கின்றன. ஆடுகளத்தின் வேகத்தன்மையை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. மைதானம் கூட சில இடங்களில் மண் கிளம்புகிறது, புழுதி கிளம்புகிறது. இப்படி இருக்கும்போது இன்று மழை பெய்யுமா என்ற கேள்வி இல்லை. மழைக்கான வாய்ப்புகள் மிக மிக குறை. இது இந்த மைதானத்தில் இடம்பெறுகின்ற 8வது போட்டி என்ற காரணத்தால் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற 4 ஆடுகளங்களும் ஓரளவுக்கு செட்டில் ஆகி இருக்கும் என்பதால் பெரிய அளவு ஆபத்துகள் இல்லை என்று சொல்லப்பட்டாலும் கூட 130, 140 கூட்டங்கள் தான் அதிகபட்சமாக பெறக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி 2 அணிகளும் முடிவெடுத்துக் கொண்டால் ரசிகர்களுக்கு கொஞ்சம் விறுவிறுப்பு மந்தமான போட்டியாக இருக்கும் என்று கருதப்படும். நாணய சுழற்சியில் வெல்கின்ற அணி நிச்சயமாக முதலில் துடுப்படுத்தாட விரும்பாது. ஆனாலும் முதலில் துடுப்படுத்தாட அணிகளுக்கு தான் குறைவான ஓட்டங்களை பெற்றாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் போது தலைவர்களுக்கு அது ஒரு பெரிய சவாலான விடயமாக இருக்கும். ஆனால் 140 கூட்டங்கள் தான் இங்கே கட்டுப்படுத்தக்கூடிய இலகுவான ஓட்டு எண்ணிக்கை என்று வரும்போது இந்தியா நாணய சுழற்சியில் வந்தால் முதலில் சில வேளைகளில் அமெரிக்காவை துடுப்படுத்தாட அனுப்பலாம். அமெரிக்காவும் அதே போன்ற வியூகம் ஒன்று அவர்களது ஸ்விங் பந்து வீச்சாளர்கள் மீது அவர்களுக்கான நம்பிக்கை இருக்கிறது. இந்த 2 அணிகளும் சந்தித்துக் கொள்கின்ற முதலாவது கிரிக்கெட் போட்டி இது, எல்லா விதமான ஃபார்மேட்டிலும். அதுவேளையில் ஒரு சுவாரஸ்யமான விடயம் தெரியுமா? இந்த 2020 உலகக்கிண்ண போட்டிகளை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் பெறப்பட்ட அதிகூடிய ஓட்டங்களை பெற்றுக் கொண்டவர் அமெரிக்க அணியில் இன்று ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்குகின்ற ஏரோன் ஜோன்ஸ். இதுவரை நடைபெற்ற போட்டிகளில் அதிகமான ஓட்டங்களை பெற்றுக் கொண்டவராக 2 அரைச்சதங்களையும் தான் ஆடிய 2 போட்டிகளில் பெற்றுக்கொண்ட ஆப்கானிஸ்தானின் ரஹ்மனுல்லா குர்பாஸ் 1ஆம் இடத்தில், ஏரோன் ஜோன்ஸ் அமெரிக்காவின் ஏரோன் ஜோன்ஸ் 2ஆம் இடத்தில். இன்று வேகமாக ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட டேவிட் வார்னர் 3 இன்னிங்ஸில் 115 ஓட்டங்களை பெற்றார், அவர் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். ஜட்ரா 114 ஓட்டங்களோடு 4ஆம் இடம். எராஸ்மஸ் 101 ஓட்டங்கள். கர்டன், இவரும் கனடாவை சேர்ந்தவர், 101 ஓட்டங்கள். அதுபோல அமெரிக்காவின் கோஸ் 100 ஓட்டங்கள். ஸ்டாயினிஸ் 97 என்று சொல்லி அடுத்தடுத்த ஓட்டங்களை பெற்றுக்கொண்டோர் முதலிடங்களில் இருக்கிறார். எனவே இன்றைய போட்டி மிக விறுவிறுப்பானதாக இருக்கும். அதுபோல விராட் கோலி, ஜடேஜா போன்ற பல பேரும் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற காரணத்தால் இந்தியா கடந்த போட்டிகளிலிருந்து பெரிய அளவில் மாற்றங்களை செய்யாது வெற்றி பெற்ற அதே அணியை தொடர்ச்சியாக அவர்கள் ஈடுபடுத்தும் என்று கருதப்படுகிறது. அமெரிக்காவும் அவ்வாறுதான். 2 அணிகளுமே தாங்கள் ஆடிய 2 போட்டிகளிலும் வென்றிருக்கிறார்கள்.
எனவே விறுவிறுப்பான போட்டியாக இந்த போட்டி அமைய போகிறது என்பது உண்மை. எல்லோருடைய கவனமும் ஒரு பக்கம் ஏரோன் ஜான்சன் மீதும் மறுபக்கம் ஜஸ்பிரித் பும்ராவின் மீதும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். குறைந்தபட்சம் என்னுடைய கவனமாவது இந்த இரண்டு பேர் மீது இருக்கும். காரணம், இரண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் தங்களை ஜொலிக்க வைத்திருக்கின்றார்கள். அதுபோல ரிஷாப் பண்ட், அவருக்கு என்ன ஒரு உலக கிண்ணம் இது! யார் யோசித்தார்கள் அந்த கார் விபத்திலே சிக்கி ரத்தம் வழிய வழிய வெளியே வந்து தன்னுடைய முழங்கால் சிரட்டையை உடைத்துக் கொண்டு வைத்தியசாலையில் கிடந்த ஒருவர் இப்படி எழும்பி ஜொலிப்பார் என்று சொல்லி யார் யோசித்திருக்கக்கூடும்? உண்மையில் மருத்துவத்தின் மகத்துவம் என்று நாங்கள் வாழ்த்த வேண்டியபடி. இதேவேளை அமெரிக்க அணியை பொறுத்தவரையில் இன்றைய நாளில் ஆடுகின்ற பல பேருக்கும் இந்தியாவில் அவரது உறவினர்கள் இருக்கின்றார்கள். இந்தியாவுக்கு எதிராக தாங்கள் ஆடுவது உண்மையில் தங்களுக்கு பெருமையானது என்று யோசிக்கக்கூடியவர்கள். இந்தியாவிலே பிறந்து இந்தியாவிலே ஆடிய வேளையில் இந்திய அணியில் இடம் பிடிக்க போராடி கொண்டவர்கள் ஒரு சிலரும் கூட இந்த அமெரிக்க அணியில் இடம் பிடித்திருக்கின்றனர். இதில் அமெரிக்க வம்சாவளியோடு வந்தவர்களும் இருக்கின்றார்கள். முக்கியமாக ஹர்மீத் சிங் இதிலே மிக பிரதானமானவர். இந்தியாவின் 19 வயதுக்குட்பட்ட அணியில் இடம் பிடித்துக் கொண்டவர். சௌரப் நெட்ராவால்கரும் அவ்வாறு. ஜஸ்தீப் சிங் மற்றும் நிதிஷ்குமார் ஆகியோருக்கும் இந்திய தொடர்புகள் இங்கே இருப்பதை பார்க்கும். விறுவிறுப்பான போட்டி ஒன்று இரவு 8 மணிக்கு என்பது உறுதி. இந்த 2020 உலகக்கிண்ணத்தின் அடுத்தடுத்த கட்டங்களை தீர்மானிக்க போன்ற போட்டியாக இது இருக்கும். இதிலே முக்கியமானது, அமெரிக்கா என்று வென்றால் இந்தியாவுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்தியாவுக்கு இலகுவான போட்டி ஒன்று மீதம் இருக்கிறது. ஆனால் பாகிஸ்தானுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகும் என்பதுதான் அமெரிக்காவின் இன்றைய வெற்றியின் மிகச் சிறப்பான ஒரு விடயமாக இருக்கும். எனவே பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு இன்று முதல் தடவையாக அவர்கள் இந்தியா வெல்ல வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள் என்பது ஒரு. இதில் இருக்கின்ற விடயம், ஏன் பாகிஸ்தான் ரசிகர்கள் இந்தியா இன்றைய நாளில் வெல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள் என்று சொன்னால், அமெரிக்கா இன்று இந்தியாவை வீழ்த்தினால் இந்தியாவுக்கு அதுக்கு பிறகு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. காரணம், கனேடிய அணியை தான் இந்தியா இறுதிப் போட்டியில் சந்திக்கும். அமெரிக்காவை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த போட்டியில் வென்றால் அவர்களுக்கு அடுத்து இருக்க போகின்றது அயர்லாந்து அணிக்கு எதிராக. அந்த போட்டியில் வெற்றியோ தோல்வியோ அமெரிக்காவுக்கு சிக்கலாக போகும். எனவே இன்று அமெரிக்கா தோற்றால் அயர்லாந்து அணிக்கு எதிராக சில விடைகளில் அவர்கள் தோற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதை பாகிஸ்தான் பயன்படுத்திக் கொள்ளலாம். எனவே இந்தியாவின் வெற்றி என்பது பாகிஸ்தானின் இடத்தை கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தும். இல்லாவிட்டால் குறைந்தபட்சம் அமெரிக்கா உள்ளே பிரவேசிப்பதையாவது ஓரளவு தற்காலிகமாக தடுக்கும். எனவேதான் அது ஒரு முக்கியமான விடயமாக இங்கே இருக்கிறது. இரண்டாம் சுற்று போட்டிகளை குறிவைத்திருக்கின்ற அணிகளை பொறுத்தவரையில் இப்பொழுது அதிகமாக ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்கின்ற ஃபேவரிட்ஸாக கருதப்பட்ட சில அணிகளுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் இங்கே இருக்கின்றன. பாகிஸ்தான் நேற்று கனடாவை வீழ்த்தியதன் மூலமாக தனது வாய்ப்பை இன்னும் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போது இருக்கின்ற விடயம், அயர்லாந்து அணிக்கு எதிரான அவர்களது போட்டி மழை காரணமாக கழுவப்பட்டால் கனடா வெளியே. எனவே மழை என்பது இன்று எவ்வாறு இலங்கைக்கு வீலனாக வாய்த்ததோ அதே போல இங்கிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட அவர்களது வாய்ப்புகளை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கு. இப்போது சில முக்கியமான அணிகள், இலங்கையை பற்றி பார்த்து விட்டோம், ஏனைய முக்கியமான அணிகளுக்கு எவ்வாறான வாய்ப்புகள் இங்கே இருக்கின்றன என்று பார்க்கும்போது, பாகிஸ்தானை பொறுத்தவரையில் 15 பந்துகள் மீதம் இருக்க கனடாவை வீழ்த்தியது அவர்களது நெட் ரன் ரேட்டை ஓரளவு தக்க வைத்திருக்கிறது. அதேவேளை அமெரிக்கா அடுத்த 2 போட்டிகளை தோற்க வேண்டும். ஒரு போட்டியில் வென்றால் கூட பாகிஸ்தானுக்கான வாய்ப்பு இங்கே இல்லாமல் போகக்கூடிய ஆபத்து இருக்கிறது. அமெரிக்கா அடுத்த 2 போட்டிகளை தோற்க பாகிஸ்தான் அடுத்த தங்களுடைய கடைசி போட்டியான அயர்லாந்து அணிக்கு எதிரான போட்டியில் இலகுவாக வெற்றி பெற்றுக் கொண்டால் அவர்கள் உள்ளே செல்லக்கூடிய வாய்ப்பு இங்கே பிரகாசமாக இருக்கு. அயர்லாந்து அணிக்கு எதிராக ஆடும்போது 2007ஆம் ஆண்டு உலக கிண்ணம், இதே போன்ற கரீபியன் தீவுகளில் இடம்பெற்ற உலக கிண்ணமும் பாப் வூல்மரின் மரணமும் அவர்களுக்கு பயங்கரமாக ஞாபகம் வரலாம். அதேவேளை மழை குறுக்கிட்டால் வாய்ப்பில்லாமல் போகும். அமெரிக்கா ஆடுகின்ற 2 போட்டிகளில் ஒன்றில் மழை குறுக்கிட்டு அவர்களுக்கு ஒரு புள்ளி கிடைத்தாலும் பாகிஸ்தான் தன்னுடைய வாய்ப்பை இழந்துவிடும் என்பதும் மிக மிக ஆபத்தான ஒரு விடயமாக இப்போது தென்படுகிறது. பாகிஸ்தான் இப்போது இருப்பது வெறும் 2 புள்ளிகளோடு. அமெரிக்கா, இந்தியா ஆகிய 4 புள்ளிகள். பாகிஸ்தானுக்கு இன்னும் கிடைக்கப் போவது அதிகபட்சமாக 2 புள்ளிகள். இன்று நியூயார்க்கிலே மழை பெய்து போட்டி கைவிடப்பட்டாலும் இந்தியாவும் அமெரிக்காவும் உடைய தகுதி வரும். பாகிஸ்தான் வெளியே அனுப்பப்படும் என்ற ஆபத்தான விடயத்தையும் சொல்லி வைக்கிறேன். இங்கிலாந்து நிலை கிட்டத்தட்ட பாகிஸ்தான் நிலை என்று சொல்லலாம், இல்லாவிட்டால் இலங்கை நிலை என்று சொல்லலாம். இங்கிலாந்தை பொறுத்தவரையில் இப்பொழுது அவர்களுக்கு இருக்கின்ற நிலை பிரிவு பியிலே இங்கிலாந்து 4ஆம் இடத்திலே இருக்கிறது. இன்னும் 2 போட்டிகள் அவர்களுக்கு ஒமான், நமீபியா ஆகிய அணிகளுக்கு எதிராக இலகுவான 2 போட்டிகள். அந்த 2 போட்டிகளை இங்கிலாந்து பிரம்மாண்டமாக வென்று உள்ளே செல்லக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கு. இங்கிலாந்து மறைப்பெருமானம் 1.8 இருக்கிற தன்னுடைய நெட் ரன் ரேட்டை அப்படியே உயர்த்தி கொண்டு செல்லலாம். ஸ்காட்லாந்து ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக தோற்பது மட்டுமே அவர்கள் இப்பொழுது எதிர்பார்க்கின்ற விடயம். ஆனால் இந்த 2 அணிகளுக்கு எதிராக அவர்கள் மொத்தமாக 94 ஓட்டங்களால் கூட்டி மொத்தமாக 94 ஓட்டங்களால் வென்றால் அவர்கள் நெட் ரன் ரேட்டில் இப்போது ஸ்காட்லாந்தை தாண்டி ரன் ரேட்டை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் மழை பெய்தால் இங்கிலாந்துக்கான வாய்ப்பு இல்லாமல் போகும். காரணம், ஸ்காட்லாந்து இப்பொழுதே 5 புள்ளிகளை எடுத்துவிட்டது. இங்கிலாந்துக்கு ஒரே ஒரு புள்ளி. இங்கிலாந்துக்கு இனி அதிகபட்சம் கிடைக்கப் போவது 5 புள்ளிகள். ஸ்காட்லாந்துக்கு இருப்பது ஒரே ஒரு போட்டி ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டி மழை காரணமாக பாதிக்கப்பட்டால் ஸ்காட்லாந்து உள்ளே. எனவே ஸ்காட்லாந்து ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான போட்டியில் மழை வரக்கூடாது. இங்கிலாந்து தான் ஆடுகின்ற 2 போட்டிகளிலும் மழை வரக்கூடாது என்பது இங்கிலாந்து ரசிகரின் வேண்டுதலாக இருக்கு. மற்றபடி ஒமான் மற்றும் நமீபியா ஆகிய அணிகளை இங்கிலாந்து இலகுவாக பிரம்மாண்டமாக வெல்லும் என்பது பட்லரின் அணியின் மீது இருக்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். இப்படி இருக்கும்போது நியூசிலாந்தை பொறுத்தவரையில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக அவர்கள் படுமோசமாக தோற்றது. இந்த 3 போட்டிகள் கையிலே மிச்சமாக இருந்தாலும் கூட அவர்களுக்கான மிகப்பெரிய ஒரு அநியாயமாக அமைந்திருக்கிறது. மறைப்பெருமானம் 4.2 இப்பொழுது அவர்களுக்கு நெட் ரன் ரேட் இருக்கு.
எனவே நியூசிலாந்துக்கு இப்போது அவர்களுக்கு அடுத்து இடம்பெற போகிற மேற்கிந்திய தீவு அணிகளுக்கு எதிரான போட்டி கிட்டத்தட்ட அவர்களது நாக் அவுட் ஆட்டம். அந்த போட்டிகளை தோற்றால் அடுத்து வரப்போன்ற உகண்டா, பெப்பா நியூகினியா ஆகிய அணிகளுக்கு எதிராக அவர்கள் வென்றால் கூட அதில் பயனில்லாமல் போகும். காரணம், ஆப்கானிஸ்தானுக்கு சுளையாக 2 போட்டிகள், அதில் ஒன்று பெப்பா நியூகினியா அணிக்கு எதிராக, அதில் வென்றால் அவர்களுக்கு 6 புள்ளிகள் வந்துவிடும். மேற்கிந்திய தீவுகளுக்கு இன்னும் 2 போட்டிகள், அதில் ஒன்று நியூசிலாந்துக்கு எதிராக, இன்னொன்று ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக. எனவே நியூசிலாந்தை பொறுத்தவரையில் முதலில் மேற்கிந்திய தீவுகளை தாங்கள் வென்று அதுக்கு பிறகு ஆப்கானிஸ்தான் மேற்கிந்திய தீவுகளை வீழ்த்தும் என்று அவர்கள் நம்பிக்கை இருந்தால் மேற்கிந்திய தீவுகளை வெளியேற்றி நியூசிலாந்தும் ஆப்கானிஸ்தானும் உள்ளே பயணிக்கும். எனவே இப்போது இருக்கிற நிலையில் நியூசிலாந்துக்கு 3 போட்டிகளையும் வெல்ல வேண்டும். அதிலே 3 போட்டிகளிலும் பிரமாதமாக பெரிய வெற்றி ஒன்று அவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஆப்கானிஸ்தான் உகண்டா அணிக்கு எதிராக வெல்வது உறுதியாகிய சூழ்நிலையில் அவர்களது வாய்ப்பு இன்னும் அதிகமாக சுருங்கிவிட்டது என்பதுதான் உறுதி. எனவே நான் நேற்றிரவு சொன்னது போல பிரிவு ஏயிலிருந்து தெரிவாகக்கூடிய அதிகமான வாய்ப்புகள் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கின்றன. பிரிவு பி இலிருந்து தெரிவாகக்கூடிய பிரகாசமான வாய்ப்புகள் ஆஸ்திரேலியாவுக்கும் ஸ்காட்லாந்துக்கும் இருக்கின்றன. இப்போது இருக்கிற நிலையில் இங்கிலாந்து குறைத்து மதிப்பிட முடியாது என்பதை சுட்டிக்காட்டி வைக்கிறேன். பிரிவு சி இலிருந்து ஆப்கானிஸ்தான மேற்கிந்திய தீவுகளும் தெரிவாக போகின்றன. பிரிவு டி இலிருந்து தென்னாப்பிரிக்காவும் அநேகமாக பங்களாதேஷும் தெரிவாகும். இந்த குடையில் முந்திக் கொண்டால் ஆச்சரியப்பட வேண்டாம். காத்திருப்போம். இன்று இரவு 8 மணிக்கு இடம்பெறுகின்ற போட்டி முடிந்த பிறகு நேரலையில் உங்களை சந்திக்க காத்திருக்கும். என்றும் இந்த கேம் பிரிவியூவில் அனுசரணை வழங்கி இணைந்து கொண்டார்கள் டாப் டாப்.